விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட டிவிகே நிர்வாகிகள் கூட்டம் சுமார் 5000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாரு. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஸ்டோரியை வந்து மேக் பண்ணாரு. இது வந்து எப்படின்னா படத்தை தயாரிக்கிறதுக்கோ இல்லை ஒரு திரைப்படமாவோ ஒரு நாடகமாவோ காட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் நடிகர் இல்லையா, அதனால அந்த நடிப்போட கலந்து சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டுருக்கு. ஒரு அரசியல்வாதிகள் தான் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் வச்சிருந்தாங்க, இப்போ எவ்வளோ பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை நெஞ்சை தொட்டு அவங்க எப்படி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க தவறான முறையிலன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? எதிர்கட்சிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, விஜய் இப்படி சொல்றாரு, அவரு தான் படத்துல நடிக்கிறதுக்கு 100 கோடியோ 200 கோடியோ அப்ரண்டா அவர் இவ்வளவுதான் வாங்குறாரு, டாக்ஸ் வந்து பே பண்ணி கட்டுறாரா? ஸோ இதுவும் ஒரு விதமான ஊழல் மாதிரி தான். திமுக வந்து என்னோட ஆட்சியில் ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரையும் அந்த கட்சி ஓரமா, அறிவாலைக்கு ஓரமா, யாரெல்லாம் கட்சி நடத்துறேன்ற பேர்ல அது ஒரு லெட்டர் பேட் கட்சியா இருந்தாலும் இல்ல கட்சி வந்து நான் நடத்துறேன்னு சொன்னாலே உள்ள பிடிச்சி தூக்கி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமா அட்டாக் பண்றாரு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. தமிழக அரசியலில் 2026 நோக்கிய களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. வேலூரில் தாவேக தலைவர் விஜய் ஆற்றிய உரை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் அரசு என்றும் அவர் சாடியுள்ளார். ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் முன்வைத்துள்ள விமர்சனங்களை நாம் பேச போகிறோம். அதற்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் எப்பவும் அவருடைய உரையை ஸ்டார்ட் பண்ணும்போது விஜயோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படி நேற்றைய உரையில அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை காளையை அடக்க தெரியாதவர்களும் தன்னை ஒரு சிறுவனும் விஜய் உருவகப்படுத்தியதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எஸ், விஜய் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட டிவிகே நிர்வாகிகள் கூட்டம் சுமார் 5000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போதே குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. என்ன அந்த குட்டி ஸ்டோரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொது வெளியில ஒரு காளை வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்துச்சான். அதை அடக்க முடியாம மக்கள் எல்லாம் வந்து எப்படி அடக்கிறதுன்னு தெரியாம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ நிறைய காளையை அடக்கி அனுபவசாலியா இருந்தவங்க எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு அவங்க அடக்க முடியாம இவங்கெல்லாம் தோத்து போயிட்டு நின்றுட்டு இருந்த மாதிரியும், அப்போ ஒரு பையன் பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு கேஷுவலா வந்த மாதிரியும், அவங்களும் அந்த காளையை அடக்கிறதுக்கு போகும்போது எங்களாலேயே முடியல, இத்தனை வருஷம் அனுபவத்துல இருந்தவங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரியும், இவர் பாக்கெட் உள்ள கையை விட்டுக்கிட்டு பில்லு, அதாவது புல்லு வந்து எடுத்து அந்த மாடு முட்டை வரும்போது கொடுத்த மாதிரியும், அது பில்லை சாப்பிட்டுட்டு அமைதியா போயிட்ட மாதிரியும் ஒரு தடவை கொடுத்து அனுப்புன மாதிரியும் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து மேக் பண்ணாரு. இது வந்து எப்படின்னா படத்தை தயாரிக்கிறதுக்கோ இல்லை ஒரு திரைப்படமாவோ ஒரு நாடகமாவோ காட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் நடிகர் இல்லையா, அதனால அந்த நடிப்போட கலந்து சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு வருமா அப்படின்னு கேட்டா ரியாலிட்டிக்கு வராது. ஏன் அப்படின்னா, விஜய் ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். விஜய் உங்களுக்கு வந்து முதல்ல உங்க
கட்சி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை மட்டும் போட்டுட்டு, பொதுக்கூட்டம், உங்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை மட்டும் போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக பேசிட்டு போயிட்டா மட்டும் நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியாது. அனுபவம்ன்றது எல்லா விதத்திலையும் முக்கியம்தான். நீங்க முதல்ல சினிமாவை நடிக்க வரும்போது எப்படி இருந்தீங்க, இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம். புதுசா வரும்போது நான் இப்ப புதுசா ஒரு நடிகரோ நானோ அல்லது புதிய ஒரு நடிகரோ நடிக்க வரும்போது எடுத்தோடனே உங்களை காம்படிட்டரா வச்சு அவர் பேசினார்னா எவ்வளோ ஒரு காமெடியா இருக்குமோ அது போலதான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஸோ வெரி குட், நீங்க பேசுறீங்க, நடந்துக்கிற முறை எல்லாமே கரெக்டு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, களத்துக்கு வாங்கன்னு தான் சொல்றேன். களத்துக்கு வந்து மக்கள் பிரச்சனையை முதல்ல போராடுங்க, பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுங்க. ஸோ நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்தது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்களோட சம வேலைக்கு சம ஊதியம், இது மாதிரி வந்து பலதரப்பட்ட போராட்டம் நடந்தது. இந்த ஏதாவது ஒரு செவிலியர்கள் போராட்டம் நடந்தது, டாக்டர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்துல நீங்க வந்து கலந்துகிட்டோ இல்ல அதுக்கு ஒரு அறிக்கையோ விட்டுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பட் நாங்க உங்களை குறை சொல்லணும்ன்ற விதத்துல பேசல, அதே நேரத்துல சில நிதர்சனமான உண்மைகளையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். சரி, இப்போ அந்த கேள்விக்கு வருவோம். ஸோ அந்த காலமாட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைய அரசியல் நிலவரம் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ தமிழக அரசியல் அப்படி சொல்ல வராரு. அந்த பில்லு வந்து தமிழக மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்றாரு. அந்த சின்ன பையனா தன்னை காட்டிக்கிறாரு. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். இவரை தட்டி கொடுத்துட்டு போனார்ல, இவ்வளோ பேர் பண்ண முடியாததை நீங்க பண்ணிட்டீங்களே, எப்படி பண்ணீங்கன்னு ஒரு பெரியவர் கேட்டாருன்னு ஒரு ஸ்டோரி சொல்றாரு இல்லையா, அதை பொதுமக்கள்னு சொல்றாரு. எல்லாமே கரெக்டு தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க எனக்கு அனுபவம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து அனுபவசாலிகள் சொல்றாங்க, இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்திட்டு இருந்ததா சொல்றாங்கன்னு. நீங்க எம்ஜிஆரை குறிப்பிடுறீங்க, அவரும் ஒரு நடிகரா இருந்து வந்தாருன்னு. ஆனா எம்ஜிஆர் நடிக்கும் போதே ஒரு கட்சியில ஒரு உறுப்பினா ஒரு தொண்டனா இருந்து அந்த கட்சியில வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் 72ல வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு உண்டான கட்டமைப்புகளை உருவாக்குனாரு. 1977ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிச்சாரு. அப்போ எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்களை. அவரும் வந்து ஒரு உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் தான், நிறைய மக்கள் பணி செய்திருக்காரு. அண்ணாவை தன் தலைவரா போற்றி, அண்ணாவையே வந்து தன் குருவா நினைச்சு ஒரு கட்சியை உருவாக்கி நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் பிறகுதான் திமுகவை எதிர்த்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பண்ணணும். நம்ம வந்து ஜஸ்ட் சினிமா டயலாக் பேசிட்டா மட்டும் நாம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே அதுக்கு பதில எதிர்பார்த்துக்கலாம். திமுகவை தீய சக்தினும் மதிமுகவை ஊழல் சக்தினும் விஜய் விமர்சிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு கரெக்ட் சார்? ஆக்சுவலி வந்து அவர் பேசுற விதம்லாம் கரெக்டு தான். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவர் வந்து அட்டாக் பண்றாரு. அதே நேரத்துல எதிர்கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்து சீனுக்கே கொண்டு வராம அவரோட ரியலி வந்து கரெக்டான அப்ரோச் தான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குதுன்னா நம்ம கடைசியா ஃபைனல்ல வந்து ரெண்டே டீமை பத்தி தான் பேசுவோம். ஸோ மீதி இருக்கிற தோத்த டீமை பத்தியே நம்ம பேச மாட்டோம். அதே போலதான் இந்த இடத்துல அவர் வந்து என்னன்னா தன்னை எப்பவுமே வந்து திமுகவோட போட்டியாளராக காட்டுறதுனால ஏடிஎம்கே இந்த இடத்துல சீனுக்கே கொண்டு வராம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது நிதர்சனம் அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்காக இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திரு பாஜகவோட நாகேந்திரன் ஆகட்டும், ஸோ இதே போல தேமுதிக தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக ஓட்டு கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே விஜய் வந்து மாசத்துல 2 மீட்டிங் பொதுக்கூட்டம், அந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் சொல்லி போட்டுட்டு தான் இருக்காரு. இன்னும் ஒரு மக்களுக்காக இறங்கியே வரல. ஸோ வராத போது இது மாதிரி ஒரு விமர்சனங்களை வந்து வைக்கிறது எந்த விதத்துல அது ஏதுவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் யூஸ் பண்ணாரு முதல்ல, அதுக்கப்புறமா வந்து ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் சொன்னது அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் மிகுதியா இருக்கு இந்த ஆட்சியில. இவங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும், அவர் நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி கேட்கல, ஒரு அரசியல்வாதிகள் தான் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ
பணம் வச்சிருந்தாங்க, இப்போ எவ்வளோ பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியுமா? இல்லை நெஞ்சை தொட்டு அவங்க எப்படி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இது தவறான முறையிலன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அதே எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் இப்படி சொல்றாரு, அவரு தான் படத்துல நடிக்கிறதுக்கு 100 கோடியோ 200 கோடியோ அப்ரண்டா அவர் நான் இவ்வளவுதான் வாங்குற, அதுக்கு டாக்ஸ் வந்து கட்டுறாரா? ஸோ இதுவும் ஒரு விதமான ஊழல் மாதிரி தான். ஸோ தன்னோட பணத்தை வந்து முறையா பிரகடனப்படுத்தாம மறைச்சி சம்பாதிக்கிறதுக்கு பேர் மட்டும் என்ன. அதே போல தான் நடிச்ச படங்கள் முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோல 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிக்கெட் விற்கிறாரு. ஆனா அதோட டிக்கெட்டோட மதிப்பு அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்ல வந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் இருக்கு. ஸோ இது ஏன் இந்த இடத்துல இப்படி வாங்குறாரு? இந்த மாதிரி பண்ற இதெல்லாம் அவர் வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரும் இப்படி இருக்காருன்னா இன்னைக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். நாளைக்கு இதே போலதான் இவரும் அரசியலுக்கு வந்தா இருக்க போகிறார். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் போலவே ஊழலும் லஞ்சமும் பெற்ற ஒரு அரசியல்வாதம் மாறப்போகிறாரா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சார், சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்பதை வந்து சூப்பர் ஸ்டாண்டப் காமெடி மாநிலம்னு விஜய் கிண்டல் செய்துள்ளார். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவரோட பேச்சில வந்து அதை சொல்லியிருந்தாரு. நிச்சயமா அது கரெக்டான வாதமா தான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவர் அந்த பேச்சிலேயே அவர் வந்து கிண்டல் அடிச்சுட்டு அதுக்கு கேள்வியும் கேட்டிருப்பாரு. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிய திரு மு.க. ஸ்டாலின் சாரன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா? பெண்களா இருக்கட்டும், சிறுமியா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா? சட்டம் ஒழுங்கு படு கேவலமான முறையில இருந்துட்டு இவரே தன்னைத்தானே புகழ்ந்து பேசிப்பாரு. இந்த கவர்மெண்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ஆச்சு, நம்ம திராவிட மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லி தற்பெருமையா பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல வாய்க்கு வந்த உடாச விட்டுட்டு, அதாவது தவறான வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்தாரு. அதுல குறிப்பா ஒரு வாக்குறுதியை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை எடுக்குன்னு சொல்றாரு. அதை இது வரைக்கும் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி வந்து கரெக்டான கேள்வி. ஏன் அப்படின்னா அதுக்கு அவரே பதிலும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க எடுக்கிறீங்க, ஃப்ரீயா கொடுக்குற யூனிட் ஒரு நடுத்தர மக்கள் ஒரு 2 மாசத்துக்கு 100 யூனிட் வந்து யூஸ் பண்றாங்க, மிகைப்படுத்தி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு மேல யூஸ் பண்றதுக்கு வந்து சார்ஜஸ் பே பண்றாங்க. இதே நீங்க மந்த்லி ஒரு முறைன்னு சொல்லி நீங்க வாக்குறுதி கொடுத்தது போல பண்ணிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நிறைய குடும்பங்கள் 100 யூனிட் அளவுக்கு உபயோகப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு, அதான் உடான்ஸ் விட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி செம்மையா பேசியிருந்தாரு. உண்மையிலேயே சில விஷயங்கள்லாம் வந்து கேள்வி கேட்கணும். நம்ம ஒரு பாமர மனிதனும் அவர் ஓட்டு போட்ட என்ற ஒரு பாமர மனிதனா ஒரு குடிமகனா கேள்வி கேட்கிறாரு. அதே போல இன்னைக்கு டிவிகே கட்சியின் தலைவர் என்ற முறையிலையும் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. அது அரசாங்கம் செய்த தவறை சுட்டி காட்டுறது தப்பே இல்லை. சார், திமுகவோட கூட்டணிய கல்லாப்பேட்டி கூட்டணின்னு விஜய் விமர்சிச்சிருக்காரு. இது எது சார் உணர்த்துது? சரி, அவர் வந்து திமுக கூட்டணியை வந்து விமர்சனம் பண்றாரு. அதிமுகவை தொட்டுக்க கூட மாட்டேன்றாரு. இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதிமுகவை தொட்டு அவங்கள நம்ம ஏன் வந்து காம்படிட்டரா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் யதார்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் வந்து இன்னைக்கு வந்து ஃபைட் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல ஒரு கூட்டணியில ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு தரன்னு சொல்லி யாருமே கூட்டணிக்கு வரல. அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஸோ உதாரணத்துக்கு இதே டிஎம்டிகேவை இவங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த அம்மையார் வந்து ஏடிஎம்கே கிட்ட பேசியிருந்தாங்க, டிஎம்கே கிட்ட பேசியிருந்தாங்க, அடிஷ்னலா டிவிகே கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிகே கிட்ட போனா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது எல்லாரும் பேசுறது தான். சரிங்களா? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அங்கே போனால் கிடைச்சிருக்காது. பட் ஏடிஎம்கே கிட்டே டிஎம்கே கிட்டே பேசினது உண்மைதான். ஸோ இதே டிஎம்டிகே இங்கே வந்திருந்தாலோ அல்லது மற்ற கட்சிகள் ஒரு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அவருடைய கட்சிக்கு போயிருந்தா அப்போ அது வந்து இந்த கூட்டணியா, பொதுவாத கூட்டணியா, இல்ல டுபாகூர் கூட்டணியா, இல்ல கல்லாப்பட்டி கூட்டணியா அப்படின்னு அவர் எடுத்துப்பாரா? ஸோ தன்னை நம்பி யாருமே வரலன்றதை யதார்த்தத்தை விரக்தியின் அடிப்படையில தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதே போல திமுகவும் அதிமுகவும் அவங்களோட ஸ்மார்ட்னஸ் இங்க எதை வச்சு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க அனுபவத்தை, இந்த இடத்துல அவங்க அனுபவத்தை வச்சு காட்டுறாங்க. அதே நேரத்துல திமுக வந்து என்னோட ஆட்சியில் ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரையும் அந்த கட்சி ஓரமா, அறிவாலயத்து ஓரமா யாரெல்லாம் கட்சி நடத்துறேன்ற பேர்ல, அது ஒரு லெட்டர் பேடு கட்சியா இருந்தாலும் இல்ல கட்சி வந்து நான் நடத்துறேன்னு சொன்னாலே
உள்ள பிடிச்சி தூக்கி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அது ஒரு விதத்துல திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பலம் பொருந்திய கூட்டணின்னு சொன்னாலும் இன்னும் யாரெல்லாம் வாங்க வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்றது ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா விஜய் என்ற ஒரு ஃபேக்டரால தான் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பயந்து போயிருக்காரு. ஏன் அப்படின்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கடந்த எலெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மும்முனை போட்டி அந்த மாதிரி தான் இருந்தது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1977 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 முனை போட்டியாக இருந்தது. கடும் சவால் நிறைந்ததாக இருந்தது. எம்ஜிஆரோட கட்சியான அதிமுக, கலைஞர் தலைமையில் டிஎம்கே அண்ட் ஸ்தாபன காங்கிரஸ், அதாவது இந்திரா காந்தியை எதிர்த்து பிரிந்து ஒரு ஸ்தாபன காங்கிரஸ் என்ற கட்சியும் ஜனதா பார்ட்டியும், இந்த மாதிரி 4 முனை போட்டியாக 1977 ஆண்டு இருந்தது. அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் ஏறியது. அதே போலதான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியாக இருக்கிறது. இதுதான் திமுக அண்ட் அதிமுக, அப்ப விஜயோட டிவிகே, சீமான், இவங்க 4 பேர் போட்டியாளர்களா இருக்கிறாங்க. பட் நிச்சயமா இந்த தேர்தல் களம் அடுத்த 50 ஆண்டுகள் பிறகு வர ஒரு முக்கியமான தேர்தலாக, கடும் போட்டி கொண்ட தேர்தலாக இருக்க போகிறது. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால 500 ஓட்டு 1000 ஓட்டுன்றதுல கூட நிறைய பேர் விஜய் பிடிக்க போற ஓட்டுகள், அதாவது இது திமுகவோட ஸ்பாய்லரா இருக்க போறாரா, ஏடிஎம்கேவோட ஸ்பாய்லரா இருக்க போறாரா அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமைய போகிறது. பார்க்கலாம் பொறுத்திருந்து. சார், ஒரு எதிர்கால முதலமைச்சர் வேட்பாளரா அவர் முன்வைக்கும் திட்டங்கள் என்னென்ன சார்? அவர் கடைசியா வந்து டிவிகே வந்து நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சால் என்ன நல்லா பண்ணலான்றது சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. நிச்சயமா வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா எஜுகேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை வந்து டெவலப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வெளியில வந்து பிரைவேட் இன்ஸ்டியூட் வந்து கொள்ள அடிச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது போல இல்லாம அரசாங்கமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பயிற்சி அமைப்பை உருவாக்கி பயிற்சி கொடுத்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் உண்மையிலேயே வந்து இதெல்லாம் அவரோட விஷயத்துல வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த வாக்குறுதிகளில் வந்து அடுத்தது ஒரு வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்றாரு. அதாவது உதாரணத்துக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு உரிமை என்ற அடிப்படையில் ஈச் 50% அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 50-50% வந்து ஆண்கள் பெண்களுக்கு சமமான முறையில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், வேலை எடுக்கிறதா இருக்கும், பகிர்ந்து அளிக்கப்படும்னு சொல்றாரு. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து கடுமையான முறையில் வந்து பேணி காப்பேன், அதாவது தவறே நடக்காது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதே போல கல்வி கூடங்களாகட்டும் இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில அவங்களோட கழிவறைகளை வந்து பாத்தீங்கன்னா ஹைலி எக்யூப்டாவும் அதே போல பாதுகாப்பான முறையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இலவசங்கள் என்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை சொல்லாம திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கணும்ன்ற முறையில் அவர் வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதே போல இன்னும் நிறைய வாக்குறுதிகள் அவர் கொடுப்பாருன்னு நம்ம நம்புறோம். ஸோ அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சில வாக்குறுதிகள் டிவிகே சார்பாக கொடுப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் விஜய், நீங்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் HKS வாய்ஸ் மீடியா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை தவறுகளையும் சுட்டி காட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்திரிகையாளராகவும் நாங்கள் சொல்வது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஏதும் தவறு இல்லை என்பதை நாங்கள் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சார், அதே போல திமுகவுக்கு நேரடி போட்டி நான் தானே விஜய் சொல்லியிருக்காரு. அப்படியான பல ஆண்டுகளா பாரம்பரியம் கொண்ட அதிமுகவோட நிலை என்ன சார்? ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா ஒரு காம்படிஷன் ஒன்று வந்ததுன்னா ஃபைனலுக்கு வர 2 டீமை பத்தி மட்டும்தான் பொதுவாக நம்ம பேசுவோம். அப்படி அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு ஒரு ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டாரு, அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு. ஏன் அப்படின்னா அதிமுகவை இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தோம்னா அவர் 3வது இடத்துக்கு கொண்டு போறது அவரோட செயல் காரணமாயிடும் அப்படின்ற அர்த்தத்துல தான் அவர் ரொம்ப தெளிவா அதெல்லாம் பிளே பண்றாரு. தப்பே இல்லை. அதே போல இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேம் விளையாடுவார். எப்படின்னா இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி விஜய் இதுல பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரு எப்படின்னா பிஜேபி வந்துருச்சு பேய் வருது அப்படின்ற மாதிரி இந்த திமுக அப்படி ஒரு டிராமாவை செட்
செட் பண்ணாதான் நம்ம தமிழக மக்கள் வந்து ஈஸியா ஜெயிக்க வச்சிருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 40 சீட்டும் ஸ்வைப் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் புதுச்சேரி. ஸோ இதை எப்படின்னா பிஜேபி வருது, மதவாதம் வருது அப்படின்னு சொல்லியே தமிழக மக்களை ஏமாத்திடலாம். அப்ப நம்ம எவ்வளவுனா திருடிட்டு கொள்ளடிச்சுக்கிட்டு பேகை மாட்டிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஸ்டாலினோட பிளான். அதனாலதான் தமிழகத்துக்கு இதுக்கு டெல்லிக்கு உண்டான தேர்தல்னுவாரு. ஏன்னா ஏடிஎம்கேன்னு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சூஸ் பண்ற போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை வந்து டிஎம்கே வந்து வந்ததாவே சரித்திரம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வாட்டி வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் வந்து ஸ்டாலின் யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை விஜயும் யூஸ் பண்றாரு. எப்படின்னா அதிமுக சீனுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, நான் தான் 2வது பெரிய கட்சி, நான் தான் காம்படிட்டரு, டிஎம்கேவோட கம்பீட் பண்றதுக்கு நான் மட்டும் தான் இருக்குன்றத ஆணித்தரமா அந்த இடத்துல நிலைநிறுத்துவதற்காக விஜய் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். நன்றி சார். டிவிகேவோட நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் பற்றி முழுமையா டீகோடையமைக்கு, அதே போல மக்களாகிய நீங்க ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அது வந்து ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.